ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நிறைய பேர் கேமரா முன்னாடி வந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. எல்லாருமே இப்போ இருக்கிற 6 பேராக இருந்தாலும் சரி, வெளியில் போன எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க. ஆனால் முதல் முறை இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கேமரா முன்னாடி பேசுகிறது நம்ம முத்து. இதான் ஃபஸ்ட் டைம் என்ன பேசுகிறாருன்னா, மக்கள்கிட்ட பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா நான் வந்து பிரபலமோ நட்சத்திரமோ பார்த்த உடனே வசீகரிக்கிற ஒரு ஆளோ கிடையாது. சாதாரண ஒரு பையன். என்ன இத்தனை நாள் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப நல்ல ஆட்கள்லாம் வெளியே போயிருக்காங்க. பட் நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஆளை இவ்வளோ தூரம் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்கன்னா, இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. எனக்கு மேலே நீங்கள் வச்சுருக்க பெரிய ஒரு அன்பை நான் பார்க்குறேன். இது 100 நாள் தவம். இன்னும் 6 நாளில் முடிய போகுது. எவ்வளோ பெரிய விஷயம். வரம் கொடுக்குற சாமி நீங்கள் தான். இந்த விளையாட்டை ரொம்ப உண்மையாக கடுமையாக உழைச்சி விளையாடிருக்கேன். அதனால் நம்புகிறேன், நீங்களும் நம்புனீங்கன்னா இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்குது. இந்த 5 நாளில் உங்கள் செல்ஃபோன் எடுத்து அந்த 5 ஓட்டை எனக்காக கொடுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் எனக்கு தயவு செஞ்சு வேணும். எனக்கு வாக்குகளை கிடைச்சா, உங்கள் அன்பும் ஆதரவும் அப்படியே எனக்கு வாக்குகளை கிடைச்சா ரொம்ப உதவியாக இருக்கும். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதையுமே நான் பேசுனது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ பேசலாம், எப்போவுமே பேச முடியாமல் போயிடும். உங்களுக்கு பொங்கல் விஷஸ் ப்ளஸ் அந்த பொங்கல் நல்ல நாளில் நிறைய விஷயங்கள் இருக்கும். எனக்காக ஒரு கொஞ்சோண்டு நேரம் ஒதுக்கி உங்களுடைய மொபைலில் அந்த மிஸ்டு கால் மூலமாகவோ இல்லை அந்த ஹாட்ஸ்டார் ஆப்பை யூஸ் பண்ணியோ வாக்குகள் தயவு செஞ்சு செலுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கார். இது வந்து உண்மையிலேயே ஒரு தரமான சம்பவம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு. ஏன்னா இது வரைக்கும் அவர் வந்து சும்மா சிம்பத்தி, ஏன்னா நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. கேமரா முன்னாடி அழுவாங்க, இது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க. அப்படி பண்ணியும் அவங்க வந்துட்டு ஏதோ படி வந்துட்டாங்க. மனுஷன் இது வரைக்கும் இது மாதிரி கேமரா முன்னாடி பண்ணதே கிடையாது. கேமரா முன்னாடி அழுததே கிடையாது. அவராக ஒரு கோவித்த ஃப்ளோவை போகப்போல நேற்று அவ்வளோ உருக்கத்தில் ஒரு விஷயம் பண்ணுறாரு. அது எல்லாரோட லைஃப்லேயுமே நடக்கும். நம்மளுக்கு ஒரு மன வலி வரும்போது நம்மளை அறியாமல் ஒரு சில விஷயங்கள் பண்ணுவோம். அதை வந்து ஒரு சில பேர், அதாவது இதுதானே வேலை, பிஆர்னா சும்மாவா, அதுதான் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஜேம்ஸ் வசன் சார் சொன்னார். ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களோட க்யூட்னஸை பற்றி பேசினாங்க. இப்போ வந்துட்டு முத்துக்குமரனோட அந்த நெகட்டிவை வந்து காமிக்கணும், முத்துக்குமரனை ஃபுல்லாக நெகட்டிவாக காமிக்கணுன்றதை நாங்கள் பண்ணுறோம் அப்படி மாதிரி சொன்னாங்க. பார்த்தீங்களா, அதை ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நாள் பண்ணவங்க இந்த ஒரு வாரத்தில் தீயாக வேலை செய்ய மாட்டாங்களா? இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, முத்துக்குமரனோட ஆட்டத்தை, அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முத்துக்குமரனுக்காக சொம்பு தூக்குங்கன்னு சொல்ல வரல. நீங்கள் பாருங்கள், ஃப்ரம் டே ஒன்லேருந்து யார் இந்த 6 பேரில் யார் எஃபர்ட் போட்டிருக்காங்க. ரயான் இந்த டே ஒன்லேருந்து போட்டிருக்காரா, பவித்ரா போட்டிருக்காங்களா, ஜாக்லினா, சௌந்தர்யாவா, முத்துக்குமரனா அப்படின்னு பார்த்து அதை நம்ம செலுத்துன்றதான் என்னோட கருத்து. நான் பார்த்து இது வரைக்கும் வேந்த ஒரு முக்கியமான நபர் கண்டிப்பாக முத்துக்குமரன். இதனால் என்னை வந்து நிறைய பேரும் சொம்பு தூக்கி பிஆர் அப்படி இப்படின்னு சொன்னாலும் தப்பே கிடையாது. ஏன் கேட்டுட்டிங்களா, இந்த மாதிரி நல்லா வந்துட்டு அந்த ஆட்டத்தை வந்து செம்மையாக கொண்டு போகிறதுக்கு நம்மலாம் வந்து அப்படியே உத்து நோக்க வச்சாங்க. பார்த்தீங்களா, அதில் முதன்மையான பர்சன் நம்ம முத்துக்குமரன். அவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இந்த வேலையெல்லாம் பண்ண வச்சிங்களா, ரொம்ப ஏற்கனவே ரொம்ப போரிங்காக போனது இன்னும் பயங்கரமாக போரிங்காக போயிருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் அவருன்ற ஒரு காரணத்தினால கண்டிப்பாக வந்து என்னுடைய ஃபுல் சப்போர்ட் அவருக்கு தான். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.